ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹேக்கர்ஸ் லீக். இந்த வீடியோவில் பேண்டிட் லெவல் 10 அப்படி கம்ப்ளீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த லெவல் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The password for the next level is stored in the file data.txt contains base 64 encoded data. ஓகே, நாங்கள் லெவலை கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் data.txt இருக்கிற ஸ்ட்ரிங். இதில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து 2 ஈக்குவல் சைன் இருக்குது. ஏன்னா பேஸ் 64 என்கோடிங்கில் வந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரிங் எண்டிங்கில் இந்த ஈக்குவல் சைன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா டைமும் இல்லை, சம்டைம்ஸ் பார்க்கலாம். அது ஏனெண்டா அதை நாங்கள் சொல்கிறது பேடிங் என்று சொல்கிறது வந்து இது என்கோடிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு கன்செப்ட். இப்போ இதுதான் எங்களோட பாஸ்வேர்ட். ஆனால் இது என்ன செய்திருக்குண்டா பேஸ் 64 பயன்படுத்தி என்ன செய்திருக்கு, என்கோட் பண்ணிக்கிட்டு. அப்போ நாங்கள் இதை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா சரி, இது ஆக்சுவலாக பேசிக்காகவே பேஸ் 64 ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு டூல் உண்டு. அதை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், என்கோட் பண்ணலாம், அதே மாதிரி டீகோடும் பண்ணலாம். பேஸ் 64 கமாண்ட் வந்து நாங்கள் நார்மலாக என்கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். டீகோட் பண்ணுறதுக்கு -d என்றதை யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி கமாண்ட் பற்றி நீங்கள் மெயின் பேஜில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இதில் நான் என்ன பாஸ்வேர்டோ அதை நான் என்ன செய்யிருக்கேன், காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் ஒரு எரர் வந்திருக்கு பாருங்கள். எரரில் ஒரு அவுட்புட் ஒன்று வந்திருக்குன்னு பாருங்கள். பேஸ் 64 இருந்து அந்த நாங்கள் காப்பி பண்ண ஸ்ட்ரிங்கை போட்டிருக்கு. அதில் என்ன இருக்குது, நோ சச் ஃபைல் ஒரு டிரெக்ட்ரி. அப்படின்னா என்ன மீனிங்கன்னா, இந்த பேஸ் 64 என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஏதோ ஒரு ஃபைலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது, சரி தானே. ஆனால் நாங்கள் என்ன செய்யலை, ஃபைலை கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக வந்து என்னத்தை கொடுக்குறோம், அந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். அப்போ சில கமாண்ட்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஃபைலை கொடுத்தாங்கன்னா அல்லது வந்து ஆர்குமெண்ட்டாக என்னத்தை அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணால் அதை என்ன செய்யும், இன்புட்டாக எடுக்கும். ஆனால் அப்போ இந்த கமாண்ட் வந்து என்ன செய்யலை, அப்படி டிசைன் பண்ணலை. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இதை நாங்கள் இந்த டெக்ஸ்ட்டை இன்னொரு ஃபைலுக்கு சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து இன்புட்டாக நாங்கள் கொடுக்கலாம். அதுக்கு முதல் இன்னொரு மெத்தட் இருக்குது, நாங்கள் அதையும் கொடுத்து பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் இன்புட்டாக கொடுத்து பார்ப்போம். ஆல்ரெடி நாங்கள் மற்ற லைன்ஸில் இந்த பைப் லைன் யூஸ் பண்ணியிருக்கோமே, ஒரு கமாண்டோட அவுட்புட்டை இன்னொரு கமாண்டுக்கு இன்புட்டாக கொடுப்போம். அப்போ இந்த கமாண்டோட அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது தான், என்ன எக்கோ பண்ணுறது. அது என்ன செய்வோம், அடுத்த கமாண்டுக்கு பேஸ் 64 -d இந்த கமாண்டுக்கு என்ன செய்வோம், இன்புட்டாக கொடுப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி த பாஸ்வேர்ட் இஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஓகே, எங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடச்சிட்டு இப்போ நாங்கள் அந்த மெத்தட்டையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன மெத்தட், பேஸ் 64 -d அந்த கமாண்ட் வந்து என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஒரு ஃபைலை எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு. அப்போ ஒரு ஃபைலில் நாங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணி போட்டு அவரை இன்புட்டாக கொடுத்து பார்ப்போம். ஓகே, அப்போ நாங்கள் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம், டச் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு அல்லது நானோவை யூஸ் பண்ணி ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் என்ன செய்யலாம், சேவ் பண்ணி போட்டு காப்பி பண்ணி போட்டு அதை சேவ் பண்ணலாம். அல்லது இன்னொரு மெத்தட் இருக்குது, என்னென்று ரீடிரெக்ட் மூலம் என்ன செய்யலாம், ஒரு ஃபைலை ஒரே கமாண்ட்லேயே என்னத்தை நாங்கள் காப்பி பண்ணணுமோ அதையும் கொடுத்து ஒரே கமாண்ட்லேயே ஃபைலையும் என்ன செய்யலாம், க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் முதல் லெவல்ஸ் சால்வ் பண்ணக்குள்ள பார்த்துனாங்க. திரும்ப ஒருக்கா ஒரு ரீகால். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, எக்கோ பண்ணுறேன். இதை இந்த எங்களோட ஸ்ட்ரிங்கை, அந்த ஸ்ட்ரிங்கை என்ன செய்ய போகிறோம்டா, ரீடிரெக்ட் பண்ணுறேன். ரீடிரெக்ட் பண்ணுறதுக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதை TMP அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்ன செய்ய போகிறேன், சேவ் பண்ண போகிறேன். ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண போகிறேன். இந்த TMP என்ற ஃபோல்டர் அப்படின்னா லினக்ஸ் ஃபைல் சிஸ்டத்தில் TMP என்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபைல். என்னென்னா முக்கியமான ஒரு ஃபோல்டர். அந்த ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகிக்குள்ளே என்ன செய்ய முடியாது, TMP என்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் என்ன செய்ய முடியாது, அந்த ப்ராசஸ் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணும். இது லினக்ஸில் மட்டும் இல்லை, விண்டோஸ்லையும் இப்படி ஒரு யூசேஜ் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த பேண்டிட் என்ன செய்திருக்காங்கண்டா, பேண்டிட் இல்லை ஓவர் த வேர் இவங்க என்ன செய்திருக்காங்க, இந்த நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த வர்ச்சுவல் மிஷினில் TMP என்ற ஒரு ஃபோல்டரில் எங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு இந்த ஃபோல்டர்லையும் வந்து ஒரு ஃபைல்ஸுமே க்ரியேட் பண்ண இயலாது. அப்போ இதில் மட்டும் என்ன செய்யலாம்னா அவங்க ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தேவையான
ப்ராசஸை நாங்கள் ஃபைல் ரிலேட்டடான ப்ராசஸ் இது சொல்கிறதுக்கு. இப்போ இதுக்கு முதல் இதுக்கு பிறகு வார லெவல்ஸில் வந்து அதை பற்றி வடிவாக பார்ப்போம். ஓகே, அப்போ நான் டிஎம்பியில் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணேன், darksec.txt என்று. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த எக்கோ பண்ண இந்த கமாண்ட் வந்து ரீடிரெக்ட் ஆகி எந்த ஃபைலுக்கு darksec.txt சேவ் ஆகிருக்கு. நீங்கள் கட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து சேவ் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் என்ன சேவ் பண்ணால் இவரை டீகோட் பண்ணி பார்ப்போம். என்ன கமாண்ட், base64 -b again, sorry. ஓகே, பார்த்தீங்கன்னா the password is இவர் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஓகே, அடுத்த லெவல் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.